நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானுடைய இந்த 17ஆம் இரவு இஸ்லாமிய வரலாற்றின் திருப்புமுனையாக அமைந்த ஒரு மகத்தான போர், பத்ரு போர் என்கிற ஒரு சம்பவம் நடந்த ஒரு நாளை நினைவூட்டப்படுகிறது. இன்று ஓதப்பட்ட வசனங்கள் எத்தனையோ சட்டத்திட்டங்களை கொண்ட வசனங்களும் இருக்கிறது. சூரா அஹ்ஸாபிலே அல்லாஹ் பல்வேறு விஷயங்களை சொல்கிறான். ஆனாலும் இந்த நாளில் பத்ரை பற்றி நினைவூட்டக்கூடிய சில விஷயங்கள் இருப்பதனாலே ஒவ்வொரு ஆண்டும் அந்த சரித்திரத்தை நாம் சொல்லிதான் வருகிறோம். அல்லாஹ் இந்த பத்ரிலே எப்படியெல்லாம் உதவி செய்தான் என்பதை ஒன்றிரண்டு விஷயங்களை நினைவூட்ட விரும்புகிறேன். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் வழங்கப்பட்டு மக்களை அதன் பக்கம் அழைத்த நேரத்திலே 15 வருடங்கள் பொறுமையோடு இருந்தார். 15 வருஷம். மக்கால 13 வருடங்கள், மதீனா வந்த பிறகு 2 வருஷம், 13 வருஷம் பொறுமையாக தான் இருந்தாங்க. எவ்வளவோ துன்பங்கள், துயரங்கள், இன்னல்கள் தரப்படுது. கொஞ்ச நஞ்சமான கஷ்டங்கள், தொந்தரவுகள்லாம் கிடையாது. இன்றைக்கு நாம் அந்த கஷ்டத்தெல்லாம் சந்திக்கலை. அவ்வளவு பெரிய கஷ்டங்களை கொடுத்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், சில நேரங்களில் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால தவாஃப் செய்கிறாங்க. மக்கால இருக்கிற காலத்தில், ஹிஜ்ரத்துக்கு முன்னால் மக்கால தவாஃப் செய்கிறாங்க. எப்பெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபாவுக்கு வருவாங்களோ அப்பெல்லாம் இந்த குறைஷி தலைவர்களும் வந்துடுவாங்க. பெருமானாருக்கு தொந்தரவுகள் கொடுக்கறதுக்குனே வருவாங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தவாஃப் செய்ய வர்றாங்க. முதல் தவாஃப் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து சத்தம் போட்டு சொல்கிறாங்க, இவர் ஒரு ஜோசியக்காரர் அப்படிங்கிறாங்க. பெருமானார் எதுவுமே சொல்லலை. அப்படியே சுற்றுறாங்க. அந்த ரவுண்டு முழுக்க இவர்கள் சத்தம் போடுறாங்க. 2வது ரவுண்டு ஆரம்பிக்கிறாங்க, இவர் ஒரு கவிஞர் அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே சொல்லலை, அமைதியாக அப்படியே சுற்றுறாங்க. 3வது ரவுண்டு ஆரம்பிக்கிறாங்க, இவர் ஒரு பைத்தியக்காரர் அப்படிங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, நம்மளை பார்த்து ஒருத்தன் இப்படியே சொல்லிட்டு இருந்தால் எவ்வளோ கோபம் வரும். ஒரு ஆள் சொன்னால் பரவாயில்லை, ஒரு கூட்டமாக உட்காந்து எல்லாரும் சொல்கிறான், ஒரு பைத்தியக்காரன், ஜோசியக்காரன், இவர் ஒரு கவிஞர் என்று எல்லாருமா சேர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தாங்க. ஒரு கட்டத்தில் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. எல்லாருமே ஆடி போயிட்டான். என்ன சொன்னாங்க? லகத் ஜிஅதுகும் பிஸ்ஸபஹின்னு சொன்னாங்க. உங்களை எல்லாம் அறுத்து போடவே நான் வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. உங்களை எல்லாம் அறுத்து போட வந்திருக்கிறேன்னு சொல்லி முஸ்னத் அஹமதுல வரக்கூடிய ரிவாயத். அது வரைக்கும் போர் செய்ய அனுமதியும் வழங்கப்படலை. எவ்வளோதான் ஒரு மனுஷன் பொறுப்பாங்க? இன்னைக்கு உலகத்தில் அதான நடக்குது. முஸ்லீம்களை திரும்ப 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 தீவிரவாதி தீவிரவாதி தீவிரவாதின்னு சொன்னால் அவன் என்ன தான் செய்வான்? ஒரு கட்டத்தில் சும்மா இருக்கிற மனுஷனை போய் நீ தீவிரவாதினா என்ன நடக்கும் கடைசியில்? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக சுற்றுறாங்க. எல்லாம் சத்தம் போட்டுகிட்டே இருக்கிறான். பார்த்தாங்க ஒரு வார்த்தை, லகத் ஜிஅதுகும் பிஸ்ஸபஹின்னு சொன்னாங்க. உங்களை எல்லாம் அறுத்து போட தான் வந்திருக்கிறேன்னு சொல்லி இந்த வார்த்தையை சொன்னதும் அத்தனை தலைவர்களும் சைலண்டானதுட்டாயிட்டாங்க. எல்லாம் அமைதியாயிட்டாங்க. ஏன்னா அவங்க என்னதான் காஃபிராக இருந்தாலும், பெருமானாரை ஏற்க மறுத்தாலும், மக்கால அதுவும் புனித காபாவுக்கு அருகில் பாதிப்புக்குள்ளான யார் சபித்தாலும் அது ஏற்கப்படும் என்று அவங்களுக்கு தெரியும். இவங்க யார்? பெருமானார் சபிக்கிறாங்க, உங்களை எல்லாம் அறுத்து போடவே வந்திருக்கிறேன்னு சொல்லி. இதை சொன்னதும் அது வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கேலி கிண்டல் பண்ணினவங்க பெருமானாருக்கு பக்கத்தில் யா அபுல் காசிம், அது வரைக்கும் என்ன சொன்னான்? பைத்தியக்காரன், கவிஞன்னு சொல்லிட்டு இருந்தவன். பெருமானாருடைய புனை பெயர் அபுல் காசிம். அரபுகளுடைய பழக்கம். நபி அவங்களுடைய ஒரு மகனுடைய பெயர் காசிம். அபுல் காசிம்னா காசிமுடைய தந்தை. இப்போ அது வரைக்கும் அவ்வளோ மோசமாக பேசினவன் இந்த வார்த்தையை சொன்னதும் பக்கத்தில் யா அபுல் காசிம், நீங்கள் யாரையும் இப்படிலாம் திட்ட மாட்டீங்களே, நீங்கள் பாதுகாப்பாக வீட்டுக்கு போங்க அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு மேலே எதாவது திட்டிடக்கூடாது, இதுக்கு மேலே எதாவது சொல்லிடக்கூடாதுங்கிற பயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள என்ன செய்கிறாங்க? இப்படி தொந்தரவு விடும். அப்போ இவ்வளவு தொந்தரவுகள். சஜிதாவில் இருக்கிறாங்க, ஒரு நாள் குடலை கொண்டு போடுவாங்க, ஒட்டக குடலை கொண்டு போட்டாங்க. சஜிதாவில் இருக்கிறாங்க, ஒரு நாள் அவங்களுடைய கழுத்தில் துண்டை போட்டு, மேல் துண்டை போட்டு ஒருத்தன் என்ன செய்யறான்?
முறிக்கிறான். அப்போ அபூபக்கர் ஓடி வருவாங்க. ஏறப்பா அவரை போய் இவ்வளவு தொந்தரவு பண்றீங்க, அத்தக்துலூன ரஜுலன் அன் யகூல ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் என்னுடைய ரப்புன்னு சொன்ன ஒரே காரணத்திற்காக அவரை நீங்க கொல்ல பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அபூபக்கர் தான் வந்து தடுப்பாங்க. இப்படி தொழும்போது தொந்தரவு, தவாஃப் செய்யும் போது தொந்தரவு, வீட்டில் இருந்தாலும் தொந்தரவு, கொஞ்ச நஞ்ச தொந்தரவு பெருமானாருக்கு கொடுக்கல. ஒரு நாள் ஹஜ்ரத் சையீதா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானாரிடத்தில் அழுது கொண்டே ஓடோடி வந்தாங்க. வீட்டுக்கு வந்தாங்க. இப்போ நபிஸ்லாம் கேட்டாங்க, ஏமா அழுதுகிட்டு வந்தேன்னு சொல்லி. இப்போ சொல்கிறாங்க, யார சொல்லதான் நான் எப்படி அழாமல் இருக்க முடியும், நான் காபாலிருந்து வர்றேன், ஹத்தீமில் உட்காந்து மக்காவுடைய தலைவர்கள் குறைஷி தலைவர்கள் எல்லாம் உங்களை வந்து கொல்லணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறான். நீங்கள் எப்போ வெளியே வர்றீங்களோ எங்கே கண்டாலும் கொல்லணும், உங்களை கொல்றது ஒரு ஆள் கொல்லக்கூடாது, ஒருத்தங்க ஒன்றானா பிரச்சனை வந்துடும். அரபு சமூகத்தில் அறியாமை காலத்திலிருந்தே ஒரு ஆளை கொன்னா பதிலுக்கு பதில் கொள்றதெல்லாம் இருக்குது. ஒருத்தங்க ஒன்றானா பிரச்சனை ஆகிடும். எல்லா கபீலாவிலிருந்தும் எல்லா குடும்பத்திலிருந்தும் ஒரு ஆள் சேர்ந்து மொத்தமாக கொல்லணும் அப்படின்னு உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நபிஸ்லாம் சொன்னாங்க, அலாதம்மா ஒது செய்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொன்னாங்க. ஒது செய்கிறதுக்கு ஃபாத்திமா தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செஞ்சாங்க. 2 ரக்காத் தொழுது விட்டு பிறகு மஸ்ஜிதுல் ஹராம் காபாவுக்கு வர்றாங்க. வரும்போது ஏற்கனவே தயாராக இருக்கிறாங்க, பெருமானாரை கொன்று விட வேண்டும் என்று. எல்லாருமே சொன்னாங்க, இதோ முகமது வந்துட்டாரு, வாங்க பாஞ்சு கொல்லலாம் அப்படின்னு சொல்லி முன்ன வர்றாங்க. திடீர்னு பார்த்தா எல்லாருமே பின்னால போறாங்க. என்ன காரணம்? இவர்களை பார்த்ததுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து ஷாஹத்தில் உஜூஹ், இந்த முகங்கள் இழிவடையட்டும் சொல்லி தூக்கி வீசினாங்க. இந்த முகங்கள் இழிவடையட்டும் சொல்லி பெருமானார் வீசிய அந்த மணல் துகள் யார் மீதெல்லாம் பட்டதோ அவன் அத்தனை பேரும் பத்ரில் கொல்லப்பட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீசினாங்க இல்லையா, அது யார் மீதெல்லாம் பட்டுச்சோ அத்தனை பேரும் பத்ரில் கொல்லப்பட்டாங்க. பத்ரில் யார் யார் கொல்லப்படவிருக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குதே, அது பத்ரு போர் என்று நிச்சயிக்கப்படலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்கும் போதே அது நிச்சயிக்கப்பட்டுடுச்சு. அதை பல தடவை பெருமானார் சொல்லியிருக்கிறாங்க, இவர்கள் கொல்லப்படவிருக்கிறார்கள். அப்போ அந்த மண்ணை வீசின நேரம் அது பல தடவை அந்த மாதிரி வீசியிருக்கிறாங்க. ஹிஜ்ரத்தின் போது வீட்டை விட்டும் போகும்போதும் மண்ணை வீசினாங்க, காஃபிர்களுடைய கண்கள் குருடா போச்சு. பத்ரு போர்க்களத்திலும் மண்ணை எடுத்து வீசினாங்க, ஹுனைன் போர்க்களத்தில் வீசினாங்க. பெருமானார் எதிரிகளை தோற்கடிப்பதற்கு பெரிய பெரிய ஆயுதங்கள் எல்லாம் தேவையில்லை. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்த அற்புதம் என்ன, அவங்க ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து வீசினாலே எதிரிகள் தோற்று ஓடி போயிடுவாங்க. பெரிய ஆயுதங்களால் அவங்க யாரையும் தாக்குனது கிடையாது, வாள் எடுத்து யாரையும் குத்த வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ மக்கால இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லனா துயரங்கள், அடுக்கடுக்கான கஷ்டங்கள், பல்வேறு சிரமங்கள். ஒரு பக்கம் முஸ்லிம்களுக்கு தொந்தரவுகள், அது ஒரு பெரிய நீண்ட சரித்திரம். தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா பெருமானாருக்கே பல தொந்தரவுகள், அவங்கள கொலை செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு என்ன செஞ்சாங்க, சிரமங்கள் கொடுத்தாங்க. இந்த நிலையில தான் அல்லாஹ்வுடைய ஆணையின் பேரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்தாங்க. மதீனா வந்ததுமே அங்கே எல்லாமே முஸ்லிம்களுக்கு சாதகமாக எல்லாமே ஒன்றும் அமைஞ்சிடல. மதீனா வந்ததும் ஒன்றும் அமையலை. அங்கேயும் முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் அன்சாரிகள் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் கொஞ்சமாக இருந்தாலும் அவங்க பெருமானாருக்கு அரவணைப்பாக இருக்கிறாங்க, பெருமானாருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. இந்த அளவுக்குள்ள சூழ்நிலை தான் மதீனால வந்ததும் ஒரு இஸ்லாமிய அரசு ஆட்சி அப்படிலாம் அமையல, பெருமானார் தலைவராகலாம் ஆயிடல. ஒரு சிறு கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் பெருமானாருக்கு பாதுகாப்பாக அரணா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. தொந்தரவு இல்லாமல் முஸ்லிம்களும் நிம்மதியாக ஹிஜ்ரத் பண்ணி வந்து மதீனால இருக்கிறாங்க. இப்போ மக்காவில் உள்ளவர்கள் அதோடையாவது விட்டுருக்கலாம், சரி இங்கே இருந்தாரு தொந்தரவு கொடுத்தோம், வேற எங்கேயோ நம்ம கண்ணுக்கு இடம் எட்டாத தொலைவில் போயிட்டாரு, அவராச்சு அவருடைய மார்க்கமாச்சு, அவராச்சு அவருடைய வணக்கமாச்சின்னு விட்டுருக்கணும். தொந்தரவுகள் அங்கே போன பிறகும் கூட கடுமையான தொந்தரவுகள் கொடுத்தாங்க. மதீனாவில் இருக்கிற முனாஃபிகள்கிட்ட கடித தொடர்பு, ஏன் இவங்களை வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அவங்கள தூண்டி விட்டாங்க. இப்படியாக பல தொந்தரவுகள் கொடுத்து கொண்டிருக்கும் போது சின்ன சின்ன போர்கள் நடக்குது. பத்ருக்கு முன்னாலேயும் கூட முஸ்லிம்களுக்கும் மக்கா காஃபிர்களுக்கும் சின்ன சின்ன போர்கள் நடக்குது. இந்த காலகட்டத்தில் தான் மக்கா காஃபிர்கள் முஸ்லிம்களை நாம் விடவே கூடாது, எப்படியாவது அழிச்சிடணும், பெருமானாரையும் முஸ்லிம்களையும் ஒழிக்கணும்னு சொல்லி
ஒரு போருக்கு தயாராகிறாங்க. போருக்கு தயாராகிறது அவங்க தான், முஸ்லிம்கள் கிடையாது. அப்போ அதுக்கு என்ன செய்யலாம்? ஒரு பெரிய பொருளாதாரத்தை திரட்டணும். அதுக்கு சிரியாவுக்கு ஒரு வணிக குழு அனுப்பணும். மக்கால இருக்கிற ஒவ்வொரு வீட்டினரும் இந்த வணிகத்தில் பங்கெடுக்கணும் என்று பேசி முடிவு செய்யப்படுது. மக்காவில் இருக்கிற எல்லாருமே ஒரு பெருங்கொண்ட பொருளை திரட்டி அபூ சுஃபியான் தலைமையில் சிரியாவுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை அனுப்புகிறாங்க. நோக்கம் என்னன்னா, அதில் கிடைக்கிற லாபத்தை வைத்து போர் ஆயுதங்கள், போர் தளவாடங்கள் வாங்கி முஸ்லிம்களை அழிக்கணும். இதுதான் நோக்கம். இந்த நோக்கத்தில் தான் அபூ சுஃபியான் போயிருக்கிறாரு சிரியாவுக்கு. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிய வருது, இந்த மாதிரி அபூ சுஃபியான் போறாருன்னு சொல்லி. அப்போ வர்ற வழியில் அவரை மடக்கி பிடிக்கணும், அவங்களுடைய பொருளாதாரத்தை நசுக்க வேண்டும். அப்போ அவங்களுடைய அந்த திட்டத்திற்கு பதிலடியாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்களை மடக்கி பிடிக்கணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. இப்போ அந்த மாதிரி பெருமானார் முடிவெடுக்கிற நேரத்தில் யுத்தம் செய்கிற நோக்கம்லாம் இல்லை. சஹாபாக்கள்ல ஒரு சின்ன சொற்ப கூட்டத்தை கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி அபூ சுஃபியானுடைய கூட்டம் வரவிருக்குது, அந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்த போகிறோம், வழிமறித்து நிறுத்த போகிறோம், போருக்கு போகல, வாங்க போகலான்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிடல. எல்லாரும் வந்து ஆகணும்னா சொல்லலை, இருக்கிற சின்ன கூட்டத்தை கூப்பிடுறாங்க. அப்போ போருக்கு தயாராகாமல் ஒரு கூட்டம் கிளம்புனா என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. வெறும் 2 குதிரை தான், 70 ஒட்டகங்கள், அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா போருக்கு அவங்க தயாராக ஒன்றும் வரலையே. இந்த நிலையில் அப்படி என்ன செய்கிறாங்க, கிளம்பி வர்றாங்க. அபூ சுஃபியான் எப்படியோ மோப்பம் பிடிச்சிட்டார், முஸ்லிம்கள் நம்மளை வந்து கண்டுபிடிச்சி பிடிக்க போகிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு அவர் எப்படியோ தப்பிச்சிட்றாரு. இதுதான் இந்த போருடைய அசல் விஷயங்கிறது. இதுதான், நம்ம முழு வரலாறையும் சொல்ல தேவையில்லை, தெரிஞ்சிருக்கிறோம். இவர் தப்பின பிறகு இவர் அபூ சுஃபியான் மக்காவுக்கு சொல்லி அனுப்பிடுறார், இந்த மாதிரி முஸ்லிம்கள் நம்மளை தடுக்க வர்றாங்க, நீங்கள் ஒரு படையோடு வாங்கன்னு சொல்லி. அங்கே அபூ ஜஹல் என்ன செய்கிறான்னு சொன்னால், காஃபிர்களை எல்லாம் ரெடி பண்ணுறான், எல்லாத்தையும் கிளப்புறான், வாங்க நாம் முஸ்லீம்களோட சண்டை போடணும்னு சொல்லி ரொம்ப வெறித்தனமாக பேசுகிறான். அபூ ஜஹலுடைய அந்த பேச்சு இருக்கிறதே ரொம்ப வெறித்தனமான பேச்சு. இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்காரன் பேசுகிற பேச்சும் அதுவும் கிட்டத்தட்ட அப்படியே ஒன்று தான். அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இன்னைக்கு நீங்கள் வீடியோக்களில் பார்க்குறீங்க இல்லையா, அதே மாதிரி தான் பேசுகிறான். நாம் இது நல்ல சந்தர்ப்பம், விட்டுறக்கூடாது, முஸ்லீம்களை எப்படியாவது ஒழிச்சிடணும்னு சொல்லி அபூ ஜஹல் ஒரு படையை கிளப்புறான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காலிருந்து ஒரு படை கிளம்புதுன்னு தெரிஞ்சு என்ன செய்கிறாங்க, புறப்பட்டு வர்றாங்க. எதிர்பாராத விதமாக நடந்த ஒரு யுத்தம் தான் பத்ர். பத்ருங்கிறது ஒரு இடத்துக்கு பெயர், அந்த இடத்துல உள்ள ஒரு கிணத்துக்கு பெயர் தான் பத்ருங்கிறது. எதிர்பாராத விதமாக 2 அணிகள், முஸ்லிம்களும் எதிரிகளும் சந்திக்கிறாங்க. இந்த போரில் வந்து அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு பல வகையில் உதவிகள் செய்கிறான். அதைத்தான் நான் சுருக்கமாக சொல்லி காட்டுறேன்னு சொன்னேன். பல வகையில் உதவிகள் செய்கிறான். முதலாவது என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா இரவுல முஸ்லிம்கள் தங்கி இருந்த இடத்துல அல்லாஹ் வந்து மலையை இறக்குறான். மலை, இந்த மலை வந்து பெரிய நன்மையாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க தங்கியிருந்த இடம் இருக்குது, அது வந்து பாலைவன மணல் பகுதி, கால்களெல்லாம் அப்படியே உள்ள புதைந்து போகிற இடம், யாரும் நிலையா நிற்க முடியாது, அந்த மாதிரி ஒரு இடம். மழையின் காரணமாக அந்த மணல் அந்த மாதிரி என்னங்க சரியாயிடுச்சு, மணலில் நிற்கிற அளவுக்கு அல்லாஹாலா சரிப்படுத்திட்டான். தண்ணி இல்லாமல் இருந்தாங்க, பல பேருக்கு குளிப்பு கடமை ஆயிடுச்சு. அல்லாஹாலா இந்த மலையை கொண்டு சஹாபாக்கள் தேவையான அளவுக்கு தங்க பாத்திரங்களில் தண்ணி எடுத்து வச்சாங்க. இது அல்லாஹ்வுடைய உதவி. 2வது என்ன, அல்லாஹ் போர்க்களத்தில் நிம்மதியான தூக்கத்தை கொடுத்தான். போர்க்களத்தில் தூக்கங்கிறது அல்லாஹ்வுடைய அருள். இப்னு மஸ்ஊத் சொல்லுவாங்க, போர்க்களத்தில் தூக்கம் வந்தால் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உள்ளது, தொழுகையில் தூக்கம் வந்தால் ஷைத்தானுடைய புறத்திலிருந்து உள்ளது. தொழுகையில் தூக்கம் வரக்கூடாது, தொழுகையில் தூக்கம் வந்தால் அது ஷைத்தானுடையது. போர்க்களத்தில் உறக்கம் வந்தால் அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உள்ளது. அசல்ல போரில் தூக்கம் வராது, ஏன்னா மறுபக்கம் எதிரிகள் இருக்கிறாங்க, எல்லாருடைய உள்ளத்திலையும் பயம்தான் இருக்கும். அங்கே போய் தூக்கம் வருமா? ஆனால் அல்லாஹ் சஹாபாக்களுக்கு தூக்கத்தை கொடுத்தான். இது யுகஷீக்கும் நுஆஸ் அமனத்த மின், அல்லாஹ் வந்து அழகான உறக்கத்தை கொடுத்தான். இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இறங்கிய ஒரு உதவி. 3வது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த போர் ஆரம்பிக்கிற நேரத்தில், போர் துவங்குற நேரத்தில் வந்து அல்லாஹ் 2 அணியினருமே உக்கிரமாக தாக்கணுங்கிறதுக்காண்டி என்ன செய்கிறான்னு சொன்னால், முஸ்லிம்கள் பார்வையில் எதிரிகளை கம்மியாக காட்டுறான். முஸ்லிம்கள் இங்கிருந்து பார்த்தா எதிரிகள் அவங்க 1000 பேர் வந்திருக்கிறாங்க,
ஆனால் முஸ்லீம்கள் பார்வையில் எதிரிகளை அல்லாஹ் கம்மியாக தான் காட்டுறான். எந்த அளவுக்குன்னா இப்னு மஸ்ஊத் அவங்க சொல்கிறாங்க, நான் எனக்கு பக்கத்தில் இருந்த தோழர்கிட்ட கேட்டேன், காஃபிர்கள் ஒரு 70 பேர் இருப்பாங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை இல்லை, ஒரு 100 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். பாருங்க, 1000 பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க கண்ணுக்கு அல்லாஹ் எப்படி காட்டுறான்? வெறும் 70 பேர் மாதிரி தான் அல்லாஹ் காட்டுறான். அதே மாதிரி அவர்களுடைய பார்வையில், காஃபிர்கள் பார்வையில் முஸ்லீம்களை அல்லாஹ் கம்மியாக காட்டுறான். ஏன்னா அப்போதான் அவனும் வேகமாக போருக்கு வரணுங்கிறதுக்கா. இது போர் ஆரம்பிக்கிற நேரத்தில். ஆனால் போர் ஆரம்பித்த பிறகு, போர் மூண்ட பிறகு அல்லாஹ் என்ன செய்கிறான்? முஸ்லிம்களுக்கு எதிரிகள் கம்மியாகவே தெரிகிறாங்க. ஆனால் எதிரிகள் பார்வையில் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை பல மடங்கு அல்லாஹ் காட்டிடுறான். அவங்க முஸ்லிம்களை பார்க்குறாங்க, வெறும் 313 பேர் தான். ஆனால் அவர்கள் நிறைய என்ன செய்கிறாங்க? பல மடங்காக இவங்க பார்வைக்கு என்ன செய்கிறாங்க? தெரிகிறாங்க. இது அல்லாஹுடைய பேருதவி அந்த பத்ர் போர்க்களத்தில். அதே மாதிரி தான் அல்லாஹுடைய பெரிய உதவி தான் அல்லாஹாலா மலக்குகளை இறக்கி வச்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவில் தான் பத்ருங்கிற அந்த இடத்துல ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டது. அதில் இரவெல்லாம் அழுது துவா செஞ்சாங்க. மறுநாள் காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைகளை வழக்கம் போல தொழுகைக்கு அணியாக நிற்கிற மாதிரி சஃபாக நிற்க வைப்பாங்க. அப்படி நிற்க வைக்கிற நேரத்தில் பெருமானாருடைய வலது புறத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 1000 பேரோடு நிற்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடது புறத்தில் 1000 பேரோடு இன்னொரு வானவர்கள் கூட்டம் என்ன செய்கிறாங்க? இறங்குறாங்க. இந்த வானவர்கள் கூட்டத்தை கொண்டு அல்லாஹ்தஆலா முஸ்லிம்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துகிறான். நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்படியாக அல்லாஹ் பல வகையில் இந்த போரில் என்ன செய்கிறான்? உதவி செய்கிறான். போருடைய இறுதி முஸ்லிம்களுக்கு வெற்றியாக அமையுது. நம்ம எல்லாமே தெரிஞ்சிருக்கிறோம். 70 பேர் காஃபிர்களில் கொல்லப்பட்டாங்க. அதில் 69வது ஆளாக கொல்லப்பட்டவன் தான் அபூ ஜஹல். 70 பேரில் 69வது ஆளாக கொல்லப்பட்ட நபர் தான் அபூ ஜஹல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் சொல்லுவாங்க, மக்காவுடைய ஈரக்கொலைகள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க, மக்காவுடைய பெருந்தலைகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு இவர்களை கொன்னுட்டான்னு சொன்னால் அவ்வளோதான், இனி குஃபருடைய இறை மறுப்பு தலைவர்களுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டாங்க. அவங்கள எல்லாம் ஒரு 24 பேர் பெருந்தலைகளை போகிற ஒரு கிணத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டான். இதெல்லாம் வரலாறு நமக்கு தெரிஞ்சது தான். அல்லாஹ்தஆலா ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தான். இந்த பத்ரில் கலந்து கொண்ட தோழர்கள் மிகப்பெரிய சிறப்புக்குரிய தோழர்கள். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவங்க போருக்கு எந்த ஆயத்தமும் இல்லாமல் எந்த தயாரிப்பும் இல்லாமல் திடீரென்று ரெடியானாங்க. பெருமானார் அழைத்ததற்காக ரெடியானாங்க. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போரில் 3 இடத்துல ஆலோசனை பண்ணினாங்க. போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஆலோசனை, போர் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு ஆலோசனை, போர் முடிந்த பிறகு ஒரு ஆலோசனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஆலோசனை என்ன? இப்போ மக்கா காஃபிர்கள் வர்றாங்க, போர் செய்யலாமா வேண்டாமா ஆலோசனை கேட்குறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க, ஹஜ்ரத் உமர் கிளம்பலான்னு சொல்கிறாங்க, மிக்தாத் இப்னு அஸ்வத் நாங்கள் புறப்படலாம் வாங்க, மூசாவுடைய தோழர்கள் சொன்ன மாதிரி சொல்ல மாட்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்கள் பனு இஸ்ரவேலர்கள். பனு இஸ்ரவேலர்களை பற்றி நாம் பல தடவை சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ்வோடும் ஒழுக்கங்கெட்ட விதமாக நடந்தாங்க. அல்லாஹ்வை ஏழைன்னு சொன்னான் யார்? யூதர்கள். இன்னல்லாஹ ஃபகீர், அல்லாஹ் ஏழை, நாங்கள் தான் பணக்காரன்னு சொன்னான். அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட கூட்டம். அல்லாஹ்வுடைய கைகள் கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னான். வகாலத்தில் யஹூது யதுல்லாஹி மக்லூலா, அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டிருக்குன்னா யார்? யூதர்கள். இப்போ அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவ்வளவு ஒழுக்கக்கேடாக நடந்த ஒரு கூட்டம். நபிமார்களை இழிவுபடுத்தின கூட்டம். மூசா அலைஹிஸ்ஸலாமை அவ்வளவு தொந்தரவு பண்ணினாங்க. இன்னைக்கு கடைசியாக ஓதுன ஆயத்தில் கூட அல்லாஹ் சொல்லுவான், ஈமான் கொண்ட மக்களே மூசாவை தொந்தரவு பண்ணினார்களே அவர்களை போல நீங்கள் ஆயிடாதீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அவ்வளவு கஷ்டம் கொடுத்தாங்க. எந்த அளவுக்குன்னா ஒரு கட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்போ பனு இஸ்ரவேலர்கள் ஆற்றுல குளிக்கும்போது எல்லாரும் ஒரு இடத்துல குளிச்சா மூசா அலைஹிஸ்ஸலாம் தனியாக குளிப்பாங்க. இல்லை, நபிமார்கள் ரொம்ப வெக்க சுபாவம் உள்ளவங்க தனியாக குளிப்பாங்க. இவனுங்க அதை கூட குறை சொன்னானுங்க, ஏன் இவர் தனியாக குளிக்கிறாரு, இவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. இவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, இவருக்கு விதை வீக்கம் இருக்குன்ட்டாங்க. யார்? பனு இஸ்ரவேலர்கள். ஹதீஸ்ல அப்படியே வருது. ஆஹா, அல்லாஹ்வை தொந்தரவு பண்ண, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் மரியாதை இல்லாமல் நடந்தாங்க. இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு தொந்தரவு பண்ணாங்க.
பெருமானாருடைய தோழர்கள் தான் நபிமார்களுடைய தோழர்களிலேயே உன்னதமான தோழர்கள். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 100 வசனங்களில் சஹாபாக்களை பாராட்டுகிறான். 100 வசனங்கள்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்கள், அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாமும் சங்கடம் கொடுத்தாங்க, குர்ஆன்ல இருக்கு. மற்ற நபிமார்களுடைய தோழர்கள் எல்லாருமே அந்த நபியை சங்கடப்படுத்தினாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவங்க. சஹாபாக்களுடைய சிறப்பை நாம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்போ இந்த யுத்தத்துக்காக பெருமானார் ஆலோசனை கேட்குறாங்க. முஹாஜிர்கள் எல்லாம் கிளம்பலாம்னு சொல்றாங்க. பெருமானார் அன்சாரிகளுடைய முடிவுக்காக காத்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் மதீனாவாசிகள், அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியலையே. முஆது பின் ஜபல் என்று சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க எங்க அழைச்சிட்டு போறீங்களோ அந்த இடத்தை பத்திலாம் எங்களுக்கு தெரியாது, அந்த இடம் என்னவென்றும் எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் நீங்கள் அழைத்தால் யமன்ல உள்ள பர்குல் கிமாதுங்கிற ஒரு இடம், அது ஒரு கடலோர பகுதி. அந்த பர்குல் கிமாதுங்கிற இடத்துக்கு நீங்க அழைச்சாலும் நாங்கள் வருவோம். அந்த இடத்தை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாவிட்டாலும் உங்களுடைய அழைப்புக்காக வருவோம் சொன்னாங்க. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதற்காக அந்த கூட்டம் உடனே கிளம்புச்சு. யுத்தத்துக்கு முன்னால் ஆலோசனை புறப்பட்டு பதிர் களத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு இடத்துல பெருமானார் தங்கி இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு சஹாபி, ஹுபாபுங்கிற ஒரு சஹாபி, அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த இடத்துல தங்குறீங்களே, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா உங்களுடைய சொந்த கருத்தான்னு சொல்லி. இல்லை என்னுடைய முடிவு தான், அல்லாஹ்வுடைய முடிவு இல்லை, இது தங்குவதற்கான இடம் அல்ல, முன்னால் கொஞ்சம் தள்ளி போவோம், இந்த கிணறு இருக்கிற பகுதிக்கு போகலாம். பெருமானார் ஏற்றுக்கிட்டாங்க. அந்த ஆலோசனை யுத்த காலத்தில் ஆலோசித்தாங்க. மூணாவது பெருமானார் எப்போ ஆலோசிக்கிறாங்க, யுத்தம் முடிந்து விட்டது, எதிரிகளில் 70 பேர் கொல்லப்பட்டாங்க, 70 பேர் கைதியாக பிடிக்கப்பட்டாங்க. கைதியாக பிடிக்கப்பட்டவர்களில் பெருமானாருடைய பெரிய தந்தை ஹதரத் அப்பாஸ் அவரும் இருக்கிறாங்க. பெருமானாருடைய பெரிய தந்தை, அவங்க குடும்பத்தாரும் போரில் நிர்பந்தமாக வந்திருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. இப்போ இந்த கைதிகளை என்ன செய்யலாம், இந்த கைதிகளை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை நடக்குது. அப்போ அந்த கைதிகள் விஷயத்தில் ஆலோசிக்கிற நேரத்தில் 2 விதமான ஆலோசனை வருது. 2 விதமான ஆலோசனை. ஒரு கூட்டம் என்ன சொல்கிறாங்க, ஹதரத் அபூபக்கர் போன்றவர்கள் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இவங்க என்னதான் இருந்தாலும் நம்முடைய சொந்தக்காரங்க தான், எல்லாருமே நம்முடைய உறவு முறைகள் தான், அதனால் இவர்களை பிணைத்தொகை ஏதாவது வாங்கி விடுவிச்சிடலாம், இவங்க மீது கடினமான நடவடிக்கையெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. 3 சஹாபாக்கள் தான் ரொம்ப கடுமையாக சொன்னாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, இல்லை, இவங்கள்ட்ட பிணைத்தொகை வாங்கி இவங்களை உயிரோடு விடுற பேச்சுக்கே இடம் இல்லை. இவங்க எல்லாம் மக்காவில் இருக்கும்போது நம்மளை தொந்தரவு பண்ணவங்க, நம்முடைய வீட்டை விட்டு நம்மை வெளியேற்றியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதராகிய உங்களையே கொலை செய்ய முயற்சித்தவங்க, அதனால நமக்கு உறவு முறை முக்கியம் இல்லைன்னு காட்டணும்னு சொன்னால், இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் முஸ்லீம்களில் யாரெல்லாம் அவங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்களோ அவங்கள போய் கொல்லட்டும்னு. நான் என் சொந்தக்காரனை கொல்றேன், அலி அவருடைய சகோதரர் அகீல் இருக்கிறார், அவளை கொல்லட்டும். அலி தான் சகோதரர் அகீல் இருக்கிறாங்க, அலி அவரை கொல்லட்டும். அபூபக்கர் அவர் சொந்தக்காரர் இருக்கிறார், அவருடைய மகனும் இருக்கிறார் அப்துல் ரஹ்மான், அவரை கொல்லட்டும். எங்களுக்கு ஈமானிய பந்தமே முக்கியமே தவிர ரத்த பந்தம் முக்கியம் இல்லைன்னு காட்டுறதுக்கான நேரம், அதனால விடக்கூடாதுங்கிறாங்க உமர். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹங்கிற சஹாபி அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், உமருடைய கருத்து தான் சரி, இவங்களை விடக்கூடாது. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல விறகுகள் நிறைய கிடைக்கும், விறகுலாம் நிறைய கிடைக்கும், விறகு பூரா சேகரித்து இவனுங்களை பூரா ஒரு குழி தோண்டி எல்லாத்தையும் எரிச்சிடலான்னு சொல்லி. அதே போல தான் ஹதரத் அலியும் சொன்னாங்க, வேண்டாம், இவங்களை விடுவிக்கக்கூடாது, தண்டிக்க வேண்டிய நேரம்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தரப்பு கருத்தையும் கேட்டாங்க. ஆனால் கடைசியில் வேண்டாம், இவங்களை எல்லாம் பிணைத்தொகை வாங்கி விடுவிக்கலாங்கிற முடிவுக்கு தான் வந்தாங்க. ஆனால் அந்த முடிவை அல்லாஹ் ரசிக்கலை. அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் அந்த முடிவு பொருத்தம் அல்ல. போர் விதிப்படி 2மே கூடும், மன்னிக்கலாம் அல்லது அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம், எதுனாலும் செய்யலாம். ஆனால் அந்த நேரத்தில் அந்த முடிவை அல்லாஹ் தஆலா விரும்பல. அதை கண்டித்து என்ன செஞ்சான், ஒரு ஆயத்தை இறக்கினான். இந்த முடிவெடுத்த கொஞ்ச நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. ஹதரத் அபூபக்கர் தானும் அழுதுட்டு இருக்கிறாங்க, சுற்றி ஒரு சின்ன கூட்டம் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. இப்போ உமர் தானும் வந்தாங்க, எதுக்காக நீங்கள்லாம் அழுகிறீங்க, காரணம் சொல்லுங்க, முடிஞ்சா நானும் அழுகிறேன், அழுக வரலன்னா அழுகிற மாதிரியாவது நடிக்கிறேன், எதுக்காண்டி அழுகிறீங்க சொல்லுங்க அப்படின்னாங்க.
இப்போ உமர் சொன்னாங்க, பெருமானார் சொன்னாங்க, உமரே, நீர் சொன்ன முடிவை தான் அல்லாஹ்தாலா விரும்பி இருக்கிறான். நாங்கள் எடுத்த இந்த முடிவுக்காக அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு வேதனை இந்த மரத்துக்கு பக்கத்தில் வரைக்கும் வந்துருச்சு. அந்த வேதனை தாக்கி இருந்தா உம்மை தவிர நாங்கள் எல்லாருமே அழிஞ்சிருப்போம்னு சொன்னாங்க. இந்த வேதனை இந்த மரத்துக்கு பக்கத்தில் வரைக்கும் வந்துருச்சு. அது ஒருவேளை தாக்கி இருந்தா உம்மை தவிர நாங்கள் எல்லாருமே அழிஞ்சு போயிருப்போம்னு சொன்னாங்க. அல்லாஹ் நீர் எடுத்த அந்த முடிவை தான் பாராட்டினான்னு சொல்லி இருந்தாலும் பெருமானார் முடிவு எடுத்ததுனால அதுதான் நடைமுறைக்கு வந்தது. அந்த அடிப்படையில் பிணை தொகை கொடுத்து என்ன செஞ்சுக்கலாம், விடுதலையாகி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. என்ன பிணை தொகை? ஒவ்வொரு கைதியும் 400 திர்ஹம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு கைதியும் 400 திர்ஹம். இவங்களுடைய 400 திர்ஹம்னா அவங்க கையில் காசு இருக்காது. மக்காவுக்கு சொல்லி அனுப்பி அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட இருந்து 400 திர்ஹம் வந்து அதுக்கப்புறம் தான் விடுவிப்பாங்க. இப்போ அந்த கைதிகளில் யாரும் இருக்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெரிய தந்தை அப்பாஸும் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்பாஸ் இடத்துல நீங்கள் பிணை தொகை கொடுங்கன்னு சொல்லி கேட்டான். இப்போ அவர் சொன்னார், எனக்கு என்ன ஒன்றுமே இல்லையே, பெருமானாருடைய பெரிய தந்தை ஒன்றுமே இல்லையாண்ட. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த போருக்கு வர்றதுக்கு முன்னால் நீங்களும் உங்கள் மனைவி உம்முல் ஃபதுலும் பல செல்வங்களை புதைச்சி வச்சிங்களே, அதெல்லாம் எங்கே போச்சுன்னு கேட்டாங்க. பல செல்வங்களை புதைச்சிட்டு தானே வந்தீங்க, எங்கே போச்சுன்னு சொல்லி. அவர் சொன்னார், யார சொல்லுதா, இது என் மனைவியும் நானும் தனிமையில் செஞ்சது. நான் இந்த போருக்கு வரும்போது திரும்பி வருவேனா இல்லையான்னு தெரியாது. அதனால என் பொண்டாட்டிகிட்ட சொன்னேன், இந்த செல்வங்களை எல்லாம் புதைச்சி வைக்கிறேன், நம்ம பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க, ஒருவேளை நான் திரும்பி வரலன்னா இந்த பிள்ளைங்க பெரியவங்களானதும் இந்த செல்வங்களை எடுத்துக்கட்டும், அதனால இந்த இடத்துல நான் புதைக்கிறேன்னு சொல்லி மனைவிட்ட மட்டும் சொன்னேன். அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? அப்போதான் அவர் முஸ்லீம் ஆகிறார். யார்? கைதியாக இருக்கும்போதே முஸ்லீம் ஆகிறார். சொல்றாரு, இப்போ தான் நான் முஸ்லீம் ஆயிட்டேனே, எனக்கு பிணைத்தொகை இல்லை தானேங்கிறார். அது போருக்கு வர்றதுக்கு முன்னால் முஸ்லீமாக இருக்கணும். அப்போ உங்களுக்கு பிணைத்தொகையை தள்ளுபடி செய்யலாம். போரில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ முஸ்லீம் ஆயிட்டேன்னு சொன்னால் ஏற்கனவே எல்லாருக்கும் என்ன சட்டமோ அந்த சட்டம் தான்ட்டாங்க. இப்போ இப்படி பெருமானாருக்கும் அவங்க பெரிய தந்தைக்கும் உரையாடல் நடந்துட்டு இருக்குது. இதை அன்சாரிகள் பார்க்குறாங்க. அன்சாரிகள் சொல்கிறாங்க, யார ரசூலல்லாஹ், அவர் என்னதான் இருந்தாலும் எங்கள் சொந்தக்காரரு. ஏன்னா அப்பாஸ் யார்? அப்துல் முத்தலிபுடைய மகன். அப்துல் முத்தலிபுடைய அம்மா யார்? மதீனாவாசி. அப்துல் முத்தலிப் அவங்களுடைய அம்மா யாருங்க? மதீனாவாசி. இது ஒரு நீண்ட சம்பவம். அது இப்போ அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, எங்கள் சொந்தக்காரர் தானே, அவரை மட்டும் பிணைத்தொகை வாங்காமல் விடுவிச்சிடலாமின்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, அவருக்கு மன்னிப்பு கொடுக்க முடியாது. சொல்லப்போனால் இந்த கைதிகளில் பெரிய பணக்காரர் அவர் தான். மற்றவங்களுக்கெல்லாம் 400 திர்ஹம்னு சொன்னால் இவருக்கு 100 ஊக்கியா அப்படின்ட்டாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் 400 திர்ஹம், இவருக்கு 100 ஊக்கியாங்கிறது பல மடங்கு அதிகம். இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருடைய விஷயத்திலையும் நேர்மையாக நடந்தாங்க. அதில் பெருமானாருடைய மருமகனும் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் அவங்க உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவரும் இருந்தாங்க. உம்மு குல்சூம் அல்லது ஜைனப், எனக்கு சரியாக ஞாபகத்தில் இல்லை, அவங்களுடைய கணவரும் இருந்தாங்க. அப்போ அவரும் என்ன செஞ்சிருந்தாரு, தனக்கு பிணையாக மதீனா மக்காவிலிருந்து தன்னுடைய மனைவி இடத்திலிருந்து ஒரு கழுத்து மாலையை கொடுத்து விட சொன்னார். அந்த கழுத்து மாலையினுடைய மதிப்பு 400 திர்ஹம் அளவுக்கு உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் அதை கொடுத்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப இலகி போயிட்டாங்க அதை பார்த்தது. ஏன்னா அது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன் மகளுக்கு திருமணத்தில் பரிசா கொடுத்தது. அதனால் அதை பார்த்ததுமே ரொம்ப பெருமானாருக்கு இலகி போயிடுச்சு. அதை பிணை தொகையில் சேர்த்தா அது எங்கே போயிடும்? பைத்துல் மாலுக்கு போயிடும். ஹதீஜாவுடைய அந்த அன்பளிப்பை பைத்துல் மாலில் பெருமானார் சேர்க்க விரும்பல. அதனால் அன்சாரிகளிடத்தில் முஹாஜிர்களிடத்துல எல்லாம் ஆலோசனை கேட்டு அவருக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்குமாறு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. ஒரு கண்டிஷன் போட்டாங்க, உமக்கு பிணைத்தொகை இல்லை, மக்கா போனது என் மகளை பத்திரமா மதீனாவுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லி அவரும் அந்த கண்டிஷனை நிறைவேற்றினார். தன்னுடைய மனைவியை பாதுகாப்பாக மதீனாவுக்கு அனுப்பினார். இதெல்லாம் இந்த போரில் நடந்த முக்கியமான சில விஷயங்கள், நம்ம எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். இந்த போர் யதார்த்தமாக திடீரென்று நடந்தது. அதில் கலந்து கொண்டு சஹாபாக்கள் பெரிய தியாகங்கள் செஞ்சாங்க. முஹாஜிர்களில் 6 பேர் ஷஹீதானாங்க, அன்சாரிகளில் 8 பேர் ஷஹீதானாங்க. மொத்தம் 14 பேர் முஸ்லீம்கள் ஷஹீதானாங்க. இப்போ உம்ரா போகிற எல்லாருமே பத்ருக்கு போகிறாங்க. ஒரு காலத்தில் ஹஜ் உம்ராவுக்கு போகிறவங்க
மக்கா மதீனாவுக்கு வெளியில் எங்கேயுமே போக முடியாது. அப்படி போகிறதா இருந்தாலும் முறை இல்லாமல் போகலாம். எங்கே தப்பிச்சா கொண்டு இல்லைன்னா பிடிச்சிருவாங்க, கைது பண்ணிடுவாங்க. இப்போ அப்படி இல்லை, எல்லா இடங்களுக்கும் செல்வதற்கு அரசு அனுமதி கொடுக்குது. பத்ருக்கும் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. பத்ரு சுஹதாக்கள் அடக்கப்பட்ட இடம், அங்கே போய் ஜியாரத்தெல்லாம் செய்கிறாங்க. இப்போ அல்லாஹ் பத்ரில் கலந்து கொண்ட அந்த தோழர்களுக்கு மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்தை கொடுத்தான். இஸ்லாத்துக்காண்டி அவங்க செஞ்ச அந்த சாதனைக்காக அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன, அவங்க என்ன செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிச்சுட்டேன்னு சொன்னான். யாமலும் மாஷித்தும், என்ன வேணாலும் செய்யுங்க, நான் உங்களை மன்னித்து விட்டேன். பத்ரில் கலந்து கொண்ட தோழர்கள் சஹாபாக்களில் அந்தஸ்தில் உயர்ந்தவங்க. அதே போல தான் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நடந்த ஹுதைபியா ஒப்பந்தம், அதுக்கு பைஅத்துர் ரிதுவான்னு சொல்லுவாங்க. அதில் பெருமானாருடைய கரத்தில் யாரெல்லாம் பைய செஞ்சாங்களோ அவர்களில் யாரையும் நரக நெருப்பு தீண்டாதுன்னு சொன்னாங்க. மொத்தத்தில் சஹாபாக்கள் எல்லா இடங்களிலும் பெருமானாருக்கு உறுதுணையாக இருந்ததுனால அல்லாஹ்வுடைய அருளை பெற்றாங்க. இவ்வளவு ஆண்டுகள் கடந்த பிறகும் கூட அந்த தோழர்களை நாம் பேசுகிறோம்னு சொன்னால் அவர்கள் இறந்தும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய மகிமை, அவங்களுடைய கண்ணியம் வாழ்ந்து கொண்டு இருக்குது. அல்லாஹ் தஆலா அந்த தோழர்களுடைய சரித்திரத்தை படித்து நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா மேம்படுத்துவானாக. அவர்களுடைய வழியில் செல்ல நமக்கும் தௌஃபீக் செய்வானாக. அவர்களுடைய பொருட்டால் நம்முடைய நாட்டினுடைய நிலைகளை சீராக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.